வணக்கம், நாங்க ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்க்க போகிறோம். இன்னைக்கு சிட்டிசன்ஷிப் சம்மந்தமான ஃபர்ஸ்ட் டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டாபிக் என்னன்றது பார்க்கலாம். சிட்டிசன்ஷிப் அப்படின்றதுல லெசன் 82 இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்தியன் பாலிட்டி லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கோடைய சீரீஸில் இது 82வது லெசனாக பார்த்துட்ருக்கோம். சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாப்பிக்கில் இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டாக பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னா மீனிங் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாப்பிக்கில் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ குடியுரிமை அப்படின்னு சொல்லக்கூடியதோடைய அர்த்தம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்ற விஷயங்கள் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். லைக் ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ், எனிமி ஏலியன்ஸ்னால் என்ன, சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்குன்னு சொல்லி தனியாக இருக்கக்கூடிய ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேசிக் நோட்ஸ் தான், பட் ஸ்டில் ஒரு அறிமுகமாக இருக்கும். குடியுரிமை அப்படின்ற தலைப்புக்கு ஒரு ஆப்டான ஒரு அறிமுகம் தான் இந்த இது. ஸோ சிட்டிசன்ஷிப் அப்படின்னு லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கில் எந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அதனுடைய ஃபர்ஸ்ட் டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ இது மூலயமா தான் இந்த வீடியோ தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவாக லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் சீரீஸில் இருக்குது அப்படின்னா இந்த இன்ட்ரோடக்ஷனை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கண்டென்ட் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கை டோட்டல் 11 சாப்டர்ஸை டிவைட் பண்ணியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம்ஒர்க்லேருந்து ஆரம்பித்து ஒர்க்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் வரைக்கும் இருக்குது. இதில் இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இதை ஃபர்தராக 11 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. பார்ட் 1 ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், பார்ட் 2 மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், சேலியன்ட் ஃபீச்சர்ஸ், ப்ரியாம்பிள் அண்ட் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. ஸோ இந்த 5 பார்ட்ஸுமே நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போது பர்டிகுலராக சிட்டிசன்ஷிப் அப்படின்னு டாப்பிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சோஃபார் நம்ம கம்ப்ளீட் பண்ண டாபிக்ஸ் என்னென்ன பர்டிகுலர் ஒவ்வொரு பார்ட்லையுமே என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் பாருங்கள். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் ரெகுலேட்டிங் ஆக்ட் அண்ட் இன்டரிம் கவர்மெண்ட் வரைக்கும் முடிச்சிருக்கோம். மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் டிமாண்ட் ஃபார் அ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு ஆரம்பித்து ரெப்ரஸன்டேஷன் இன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வரைக்கும் முடிச்சிருக்கேன். சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்றதுல எல்லா விதமான லிஸ்ட் அவுட் பார்த்துட்டு கிரிட்டிசிசம், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ், ஷெடியூல்ஸ் அண்ட் சோர்சஸ் பார்த்துருக்கோம். ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் டெக்ஸ்ட், கீவேர்ட்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்றதுல யூனியன் ஆஃப் ஸ்டேட்லேருந்து ஆரம்பித்து ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு தட் பார்ட் வரைக்கும் கிளியராக பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கான எல்லா விதமான டீட்டெயில் நோட்ஸுமே நமக்கு அஸ் அ பிளேலிஸ்ட்டாக நம்மளோட சேனல்லையே இருக்குது. உங்களுக்கு எதாவது டாபிக் வேணும் அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா பிளேலிஸ்ட்டுமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். 5 டாபிக்ஸோடைய பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டாபிக்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிட்டிசன்ஷிப் அப்படின்னு டாப்பிக்கோடைய செகண்ட் வீடியோ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மீனிங் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ லைக் ஃபஸ்ட்டு பேசிக்கான சொன்ன மாதிரி ஒரு அறிமுகம் மாதிரி தான் இருக்கும். இதில் மீனிங் அப்படின்றது அர்த்தம் என்ன, குடியுரிமை அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ லைக் எனி அதர் மாடர்ன் ஸ்டேட், இந்தியா ஹேஸ் 2 kinds ஆஃப் பீப்புள். ஒன்று பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இன்னொன்று ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாகவே எல்லா நாடுகளிலுமே அந்த நாட்டோடைய பிரஜைகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள சிட்டிசன்ஸ் ஆகவும், வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க அந்த நாட்டோடைய குடியுரிமை பெற்றிருக்க மாட்டாங்க, தற்காலிகமாக ஸ்டே பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருமே ஏலியன்ஸ் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ ஏலியன்ஸ்னால் வேற்று கிரகவாசி அப்படின்லாம் எடுத்துக்காதீங்க, அந்நிய நாட்டை சேர்ந்த நபர் அப்படின்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்திய நாட்டுடைய பிரஜைகளுக்கும் அந்நிய நாட்டை சேர்ந்த நபர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டில் 2 வகையான மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த நாட்டுடைய பிரஜையாக வாழக்கூடிய மக்கள் பெரும்பாலான அளவு இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட மக்கள் அந்த நாட்டில் சில காரணத்துக்காக ஸ்டே பண்ணி வாழ்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அவங்கள ஏலியன்ஸ், வேற்று நாட்டவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சிட்டிசன்ஸ் அப்படின்றது ஃபுல் மெம்பர்ஸ் ஆஃப் தி இந்தியன் ஸ்டேட் அண்ட் ஓ அலிஜன்ஸ் டு இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு குடியுரிமை நீங்கள் ஒரு பிரஜை, இந்திய நாட்டோட பிரஜையாக பார்க்கும்போது அவங்களுக்கு முழுமையான அதிகாரம் இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் அந்த நாட்டுக்கு அவங்க விசுவாசமாகவும் உண்மை பற்றோடையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலிஜியன்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்னென்னா விசுவாசமாக இருப்பது, உண்மை பற்றோடு இருப்பது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு நாட்டோடைய பிரஜைகளுக்கு மட்டும்தான் இது நம்மளுடைய நாடு, இந்த நாட்டுக்கு நம்ம உரிமையானவர்கள், நாம் தான் இதை பாதுகாக்கணும், இந்த நாட்டுடைய கொள்கைகளை நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி
உணர்வுகள் இருக்கும். வேற்று நாட்டவர்களுக்கு வந்து அவங்களோட வேலை எதுவாக இருக்கோ அதுக்காக மட்டும்தான் அவங்க வந்திருப்பாங்க. அது சம்மந்தப்பட்ட கான்சன்ட்ரேஷன் தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ சிட்டிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டை சேர்ந்த நபர்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு உண்மையாகவும் அவர்கள் இருப்பார்கள். ஸோ பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 kinds ஆஃப் பீப்புள் இருக்காங்க, சிட்டிசன்ஸ் அண்ட் ஏலியன்ஸ். சிட்டிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் மெம்பர்ஸாக இருக்கிறவங்க, அண்ட் ஏலியன்ஸ் அப்படின்றவங்க வேற்று நாட்டவர்களாக இருக்கக்கூடியவங்க. சிட்டிசன்ஸ் அப்படின்றவங்க வந்து ஃபுல் மெம்பர்ஸாக இருப்பாங்க, அதே நேரத்தில் அந்த நாட்டுக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பாங்க. இது வந்து பேசிக் இன்ட்ரோடக்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எந்த மாதிரியான உரிமைகளை ஒரு பிரஜை வந்து அனுபவிப்பாங்க, அதுவும் பர்டிகுலராக இந்திய பிரஜை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் சிட்டிசன்ஸ் என்ன மாதிரியான உரிமைகளை அனுபவிப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தே என்ஜாய் ஆல் சிவில் ஆஸ் வெல் அஸ் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். சிவில் அப்படின்றது குடிமுறை உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சமுதாய உரிமைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எந்த விதத்தில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். சமுதாய உரிமைகள், அப்படி இல்லைன்னா குடியுரிமை உரிமைகள். பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்றது அரசியல் சார்ந்த உரிமைகள் அப்படின்றது. ஸோ ரெண்டுமே என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 2 உரிமைகளுமே வந்து சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஏலியன்ஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் ஆர் தி சிட்டிசன்ஸ் ஆஃப் சம் அதர் ஸ்டேட் அண்ட் ஹென்ஸ் do not enjoy all the civil and political rights. ஸோ சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லா உரிமைகளுமே 100% வந்து இந்தியனுடைய சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிளாக இருக்கும். ஏலியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பாக கிடைக்காது. சில இடங்களில் வேணும்னா அந்த சமுதாய உரிமைகள் வேணால் கிடைக்கலாம், ஏன்னா அவங்களும் மனிதர்களாக இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? அதனால சமுதாய உரிமைகள் ஒரு பேசிக்கான சில உரிமைகளை மட்டும் கொடுத்துருப்பாங்க, எல்லா ரீதியாகவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அரசியல் உரிமைகள் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் வந்து இந்திய பிரஜைகளுக்கு மட்டும்தான் அது இருக்கும், வேறு நாட்டத்தவருக்கு அது கொடுக்க மாட்டாங்க. ஸோ பேசிக்காக நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சிட்டிசன்ஸ்க்கும் ஏலியன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுடைய சமுதாய உரிமைகள், அரசியல் உரிமைகள் 100% கம்ப்ளீட்டாக இந்திய நாட்டை சேர்ந்த பிரஜைக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும், அந்நிய நாட்டவர்களுக்கு அது எல்லாமே கொடுக்கப்படாது. அடுத்ததாக 2 விதமான கேட்டகரிஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ், இன்னொன்று எனிமி ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட நட்புறவோடு இருக்கக்கூடிய நாடுகள் இருக்காங்க இல்லையா, அந்த நாட்டை சேர்ந்த பிரஜைகள் எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ். ஸோ யாரெல்லாம் நம்ம இந்திய நாட்டோட கார்டியல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களோ, ஸோ கார்டியல் அப்படின்னா நல்ல ஒரு உறவு, நல்லுறவில் இருப்பாங்க இல்லையா, அந்த நாட்டு சேர்ந்த பிரஜைகள் எல்லாருமே நமக்கு நண்பர்கள் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனிமி ஏலியன்ஸ் அப்படின்னா நம்ம கூட யாரெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ, இல்லை எந்த நாடெல்லாம் நம்மளை எதிரி நாடாக நினச்சிட்டு இருக்காங்களோ அந்த நாட்டோட பிரஜைகள் எல்லாமே நமக்கு எனிமி ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏலியன்ஸில் 2 கேட்டகரி இருக்குது, ஒன்று ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ், இன்னொன்று எனிமி. ஃப்ரெண்ட்லி பொறுத்த வரைக்கும் கார்டியல் ரிலேஷன்ஷிப் நம்ம கூட வச்சுருப்பாங்க, எனிமி ஏலியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கூட சண்டை போடுறவங்க. ஸோ எனிமி ஏலியன்ஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் ஆர் தி சப்ஜெக்ட் ஆஃப் தட் கண்ட்ரி திஸ் இஸ் அட் வார் வித் இந்தியா. ஸோ இந்தியா கூட போர் புரியலாம், அப்படி இல்லைனா இந்தியாவை எதிரியாக நினைக்கக்கூடியவங்களா இருக்கலாம். அந்த நாட்டோடைய பிரஜைகள் எல்லாமே நமக்கு எனிமி ஏலியன்ஸாக தான் கன்சிடர் பண்ணுவோம். தே என்ஜாய் லெஸர் ரைட்ஸ் தேன் தி ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ். அதாவது சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் 100% நம்ம எல்லா விதமான உரிமைகளும் கொடுத்துருவோம். வரஸ் ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 70% உரிமைகளை அவங்க அனுபவிப்பாங்க. பர்டிகுலர் அது சமுதாய உரிமைகள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த எனிமி ஏலியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பெரும்பான்மையான உரிமைகள் கொடுக்க மாட்டோம், வெறும் 20% வேணால் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் என்ஜாய் பண்ணக்கூடிய உரிமைகள் கூட எனிமி ஏலியன்ஸ்க்கு கிடைக்காது. தே என்ஜாய் லெஸர் ரைட்ஸ் தேன் தி ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ். எக்ஸாம்பிள், தே டு நாட் என்ஜாய் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ஸோ ஆர்டிகல் 22ல் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன், உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கணும், அண்ட் அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும், வாரண்ட் இஷ்யூ பண்ணணும், அண்ட் உங்களை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய நடவடிக்கைகள் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இது மெயினாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த உரிமை பொறுத்த வரைக்கும் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கும் இந்த உரிமை இருக்குது. அதே நேரத்தில் இந்தியாவில் ஃப்ரெண்ட்லி ஏலியனாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த உரிமை இருக்குது. ஆனால் இந்த ஆர்டிகல் 22 பொறுத்த வரைக்கும் எனிமி ஏலியன்ஸ்க்கு நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த ஆர்டிக்கல் அவங்களுக்கு இல்லை. ஸோ பெரும்பான்மை இந்தியாவில் இருக்கக்கூடிய உரிமைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனிமி ஏலியன்ஸ்க்கு மோஸ்ட்லி அது இருக்காது அப்படின்றத தெளிவாக சொல்லியாச்சு. அடுத்த பாயிண்ட் வந்து பர்டிகுலர், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்திய நாட்டுடைய பிரஜைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான உரிமைகளும் அண்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தனி சுதந்திரமும் என்னன்றதை பார்க்க போகிறோம். The Constitution confers the following rights and privileges on the citizens of India அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே உரிமைகள் வந்து ஏலியன்ஸ்க்கு இருக்காது. அந்த ஏலியன்ஸ் வந்து யாராக வேணாலும் இருக்கலாம், ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கலாம், இல்லை நம்மளுடைய எனிமி ஏலியன்ஸாகவும் இருக்கலாம். ஸோ ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கேட்டகரி பீப்புளுக்கும் வந்து இந்த உரிமை மற்றும் தனி சுதந்திரம் நிச்சயமாக இருக்காது.
ஸோ அப்படி பர்டிகுலர் சிட்டிசன்ஸ்க்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய உரிமைகள் அண்ட் தனி சுதந்திரம் என்ன, ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ மேஜராக அவங்க 7 பாயிண்ட்ஸாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ஒரு சில அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் நமக்கு ஆர்டிகல் 14 32 வரைக்குமே இருக்குது. அதில் பிரத்யேகமாக 5 ஆர்டிகல்ஸ், மேஜராக 5 ஆர்டிகல்ஸ் வந்து இட் இஸ் கிவன் ஒன்லி டு சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய நாட்டை சேர்ந்த பிரஜைகளுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட 5 உரிமைகள் இருக்குது. அந்த உரிமைகள் என்னன்றது பார்ப்போம். ரைட் அகெயின்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். இது வந்து ஆர்டிகல் 15 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது, இதுக்கு அடுத்த தலைப்பு அதுதான். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது நான் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டிகல் 15 வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்ற உரிமையின் கீழே வரக்கூடிய விஷயங்கள். அதில் வந்து பர்டிகுலராக ஆர்டிகல் 15 இருக்கு இல்லையா, அது வந்து RRCSP அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். இந்த 5 அடிப்படையில் எந்த மனிதர்களையுமே நீங்கள் பாகுபாடு பார்க்கக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த உரிமை பர்டிகுலராக இந்தியாவுடைய பிரஜைகளுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். அடுத்ததாக ஆர்டிகல் 16. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் தி மேட்டர் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைகளை கொடுக்க போகிறீங்க அப்படின்ற போது அந்த இடத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான உரிமைகள் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 விதத்தில் நீங்கள் வந்து டிஸ்கிரிமினேஷன் பார்க்கக்கூடாது. அதாவது RRCSP DR அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் அண்ட் டிசன்ட் அண்ட் ரெசிடென்ஸ். இந்த 7 அடிப்படையில் நீங்கள் எந்த விதமான பாகுபாடும் பார்க்கக்கூடாது. அண்ட் அடுத்ததாக இது எல்லாமே வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி தான். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ரைட் டு ஃப்ரீடம். ஸோ இதில் வந்து ஆர்டிகல் 19 22 வரைக்கும் இருக்கும். அதில் பர்டிகுலராக ஆர்டிகல் 19 மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்லி டு சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூவ்மெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன். இந்த 6 உரிமைகளை வந்து இந்த ரைட் டு ஃப்ரீடம் பர்டிகுலர் ஆர்டிகல் 19 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்திய நாட்டில் நீங்கள் பேசுவதற்கான உரிமை, உங்களுடைய சிந்தனைகளை சொல்வதற்கான உரிமைகள், எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான, வெளிப்படுத்துறதுக்கான உரிமைகள், ஃப்ரீயாக நீங்கள் பீஸ்ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுறதுக்கான உரிமைகள், அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான உரிமைகள், இந்தியாவில் எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியும், எங்கே வேணாலும் தங்க முடியும், உங்களுக்கு பிடிச்ச எந்த வேலையினாலும் செய்ய முடியும். இந்த 6 உரிமைகளுமே ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்றதுல ஆர்டிகல் 19 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒன்லி டு சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. அடுத்ததாக கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். இது வந்து லைக் இந்த கேட்டகரியில் இருக்கும். மைனாரிட்டிஸ் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 29 அண்ட் 30 இந்த 2 ஆர்டிக்கலுமே இதுதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த உரிமைகள் இந்தியா நாட்டை சேர்ந்த பிரஜைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மேஜராக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30 இந்த 5 ஆர்டிக்கலுமே பார்த்தீங்கன்னா ஒன்லி டு சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. மற்ற உரிமைகள் இருக்கு இல்லையா, 14 32 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ மற்ற உரிமைகள் எல்லாமே ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ்க்கும் கொடுப்பாங்க, ஓகேவா. ஆனால் எனிமி ஏலியன்ஸ்க்கு நிச்சயமாக இருக்காது. ஆனால் அடுத்ததை பார்க்கும்போது ரைட் டு ஓட், அதாவது நீங்கள் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, லோக்சபா எலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அந்த ஓட் பண்ணுற அதிகாரம் எல்லாமே இந்திய நாட்டை சேர்ந்த சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ இதுவும் ஒன்லி டு சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. அடுத்ததாக நீங்கள் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நீங்களாவே ஒரு கேண்டிடேட்டாக நிற்கணும், பாராளுமன்ற தேர்தலில் நிற்கணும், இல்லை நீங்கள் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் நிற்கணும், இல்லை லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷனில் நிற்கணும். அப்படின்னா எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னாலே அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யூ ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. எந்த எலெக்ஷன் நிற்கிறதா இருந்தாலுமே ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுவாக தான் இருக்கும். ஸோ ரைட் டு கண்டெஸ்ட் ஃபார் தி மெம்பர்ஷிப் ஆஃப் தி பார்லிமெண்ட் அண்ட் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இது வந்து இந்திய நாட்டை சேர்ந்த பிரஜை மட்டும்தான் நிற்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான ஆஃபீஸர்ஸ் இருக்கு இல்லையா, சர்டன் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் வந்து சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா மட்டும்தான் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்குது. அப்படிப்பட்ட ஆஃபீஸர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்திய நாட்டோட ஜனாதிபதி, இந்திய நாட்டோட துணை ஜனாதிபதி, அண்ட் உச்சநீதிமன்றத்தோடைய நீதிபதியாக இருக்கிறது, உயர் நீதிமன்றத்தோட நீதிபதியாக இருக்கிறது, ஒரு மாநிலத்தோடைய கவர்னராக ஆளுநராக இருக்கணும் அப்படின்னா அட்டர்னி ஜென்ரல் அண்ட் அட்வொகேட் ஜென்ரல். இந்த மாதிரியான முக்கியமான பதவிகள் எல்லாமே வந்து ஒரு இந்திய நாட்டை சேர்ந்த பிரஜையால் மட்டும்தான் இருக்க முடியும், வேறு யாராலுமே இருக்க முடியாது. சர்டன் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் அவங்களால மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. இந்த 7 ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் வந்து ஒன்லி டு சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. இது வந்து ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ்க்கு நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க, எனிமி ஏலியன்ஸ்க்கு நிச்சயமாக வரவும் வராது.
அடுத்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ். டியூட்டிஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள், இந்திய நாட்டுடைய பிரஜையாக இருந்து இந்திய நாட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 4A மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 51A அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 11 டியூட்டிஸ் இருக்கும். இந்த 11 கடமைகளுமே நீங்கள் இந்திய நாட்டுடைய குடிமகனாக இருந்து செய்ய வேண்டியது. ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸோ இல்லை எனிமி ஏலியன்ஸோ இந்தியாவில் இருக்கும் போது அவங்களுக்கு இது செய்யணுன்ற அவசியம் இல்லை. Along with the above rights, the citizens also owe certain duties towards the Indian state. For example, paying taxes, respecting the national flag, national anthem, defending the country. ஸோ பேயிங் டாக்ஸஸ் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வராது. பட் இருந்தாலும் இந்திய நாட்டோட பிரஜையாக இருந்து நீங்கள் டேக்ஸ் கட்டணும், வரி பணம் கட்டணுன்றது உங்களுடைய கடமை. அந்த தேசிய கொடியை நீங்கள் மதிக்கிறது, தேசிய ஆந்தம், தேசிய பாடல், தேசிய கீதத்தை மதிக்கிறது, நாட்டுக்காக நிற்கிறது, இந்த மாதிரியான அடிப்படையான கடமைகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ அது நீங்கள் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவை இருந்து நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, இன் இந்தியா போத் த சிட்டிசன் பை பர்த் ஆஸ் வெல் அஸ் நேச்சுரலைஸ் சிட்டிசன் ஆர் எலிஜிபிள் ஃபார் தி ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட். இது வந்து அடிஷனல் நோட்டாக கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே வந்து அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் அவங்க வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இல்லையா, அங்கே வந்து ஹையஸ்ட் ஆஃபீஸே பிரசிடென்ட் தான். ஆனால் இந்தியா மாதிரி நாடுகள் வந்து பாராளுமன்ற முறையை நம்ம அடாப்ட் பண்ணதுனால ரியல் ஹெட் யாராக இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டராக இருப்பாங்க. அதனால அவங்க அந்த பாயிண்ட் இங்கே இன்க்ளூட் பண்ணலை. இங்கே பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் எலெக்ஷனில் இந்தியாவுடைய குடிமகனாக இருந்தால் தான் நிச்சயமாக நீங்கள் நிற்க முடியும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதில் 5 வகையான வழிகள் இருக்கு இல்லையா, அது என்னன்னு பின்னாடி பார்க்கலாம் நம்ம. பை பர்த், டிசென்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன், இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அப்படின்ற 5 வழிகள் இருக்குது. அதில் பிறப்பின் அடிப்படையில் நீங்கள் பிறந்திருந்தால் மட்டும்தான் அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் நீங்கள் ஜனாதிபதி எலெக்ஷனில் நிற்க முடியும். ஆனால் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிறப்பின் மூலியமாகவும் நிற்கலாம். நேச்சுரலைஸ் சிட்டிசன்னா நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா, இந்த டேர்ம் என்னன்றது பின்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்தியாவுடைய நேச்சுரலைஸ் சிட்டிசனாக நீங்கள் இருந்தாலும் கூட உங்களால் நிற்க முடியும். ஆனால் அமெரிக்கா மாதிரி நாடுகளில் அது அப்ளிகபிள் இல்லை. பிறப்பின் அடிப்படையில் நீங்கள் பிறந்திருந்தால் மட்டும்தான், அந்த நாட்டோட குடிமகனாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஏன்னா அவங்க நாட்டில் வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கிறதுனால அந்த போஸ்ட் ரொம்பவே முக்கியமானது. அதனால் அந்த நாட்டுடைய பிரஜை கம்ப்ளீட்டாக அந்த நாட்டிலேயே பிறந்த பிரஜையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நிற்க முடியும். இந்திய நாட்டில் பை பர்த்தும் அப்ளிகபிள் தான். நேச்சுரலைஸ்ட் முறையில் நீங்கள் வாங்கியிருந்தாலும் அவங்களும் வந்து நிற்க முடியும். ஸோ இந்த பாயிண்ட் இங்கே நோட் பண்ணிக்கோ. ஸோ லைக் நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ சோஃபார் நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான நோட்ஸ் தான். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிமுகம் மாதிரி தான். லைக் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நோட்ஸ் எல்லாமே தனியாக நீங்கள் ஒரு நோட் புக் ரெடி பண்ணி வச்சு அந்தந்த டாபிக் போட்டு ஒரு ஷார்ட் ஃபார்மாக எழுதிக்கோங்க. பிஃபோர் கோயிங் ஃபார் தி எக்ஸாமினேஷன்ஸ் இதை நீங்கள் ஷார்ட்டாக நீங்கள் ரீகப் பண்ணிக்கலாம். வித்தின் 2 டேஸ்க்குள்ளே லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கோடைய எல்லா விதமான கண்டென்ட்டும் உங்களால் வந்து ரீகால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபுல் என்டையர் புக்கும் படிக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரியான ஷார்ட் நோட்ஸை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிட்டிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் யார், ஏலியன்ஸ்னால் யார் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்திய நாட்டோடைய பிரஜைகள் சிட்டிசன்ஸ் அப்படின்றவங்க வந்து இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள். இன்னொரு கேட்டகரி என்ன, அதாவது இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்திய நாட்டை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, அதே நேரத்தில் இந்தியாவுக்கு அலிஜென்ஸை நேர்மையாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஃபுல் மெம்பராக இருக்கக்கூடியவங்க, ஃபுல் மெம்பர் ஆஃப் இந்தியா, அதே நேரத்தில் அலிஜியன்ஸ் டு இந்தியா. ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம்னா நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பாங்க, ட்ரூத்ஃபுல் டு இந்தியா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இவங்க எல்லாருமே வந்து சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 2 விதமான கேட்டகரி இருக்குது. ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் அண்ட் எனிமி ஏலியன்ஸ். ஃப்ரெண்ட்லி பொறுத்த வரைக்கும் இந்திய நாட்டு கூட யாரெல்லாம் நட்புறவில் இருக்காங்களோ அந்த நாடுகளை சேர்ந்த பிரஜைகள் எல்லாமே இந்திய நாட்டுக்கு ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸாக இருப்பாங்க. இதே எனிமி ஏலியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட யாரெல்லாம் வார் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த நாட்டுடைய பிரஜைகள் எல்லாமே எனிமி ஏலியன்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய உரிமைகள் வந்து கொடுக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி ஆர்டிகல் 22 வந்து நிச்சயமாக இருக்கவே இருக்காது. ஆர்டிகல் 22 இஸ் நாட் ப்ரொவைடட். ஓகேவா? இவங்களுக்கு வந்து சில ரைட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ சம் ரைட்ஸ் வில் பி கிவன்.
Okay, some rights will be provided. Whereas enemy aliens பொறுத்த வரைக்கும் அதுவும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ சிட்டிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட குடிமகனாக இருக்கும் போது உங்களுக்குன்னு சில ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கான சில டியூட்டிஸும் இருக்குது. இது எல்லாமே வந்து ஏலியன்ஸ்க்கு நிச்சயமாக இல்லை, சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான். ஒன்லி டு சிட்டிசன்ஸ் ஒன்லி. ஸோ ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் அண்ட் டியூட்டிஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 15, 16, 19, 29 அண்ட் 30 இந்த 5 ஆர்டிகல்ஸுமே ரைட்ஸ் அண்ட் ரைட்ஸில் வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைக் டேக்ஸ் பே பண்ணுறது அண்டு எலெக்ஷனில் நிற்கிறது, ஓட் பண்ணுறது, சில இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸஸ் லைக் பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், கவர்னர் அண்ட் அட்டர்னி ஜென்ரல், ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணுறது, இது எல்லாமே இவங்களுடைய ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸில் வந்துடும். ஸோ இந்த ரைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 விதமான ரைட்ஸ் இருக்குது. அதாவது சிவில் ரைட்ஸும் இவங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸும் இவங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து சிட்டிசன்ஸ்க்கு இருக்குது. ஸோ டியூட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது லைக் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு இல்லையா, அதில் கூட எல்லா டியூட்டிஸுமே எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக டேக்ஸ் பே பண்ணுறது வந்து டியூட்டியில் தான் வரும், இங்கே வராது. சரி, ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ 5 ரைட்ஸ்: எலெக்ஷனில் நிற்கிறது, ஓட் பண்ணுறது, இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணுறது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அண்ட் தென் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறது உங்களுடைய டியூட்டி தான். அண்ட் மற்றது எல்லாமே நேஷனல் ஃப்ளாக் எல்லாமே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வந்துடும். இது எல்லாமே நீங்கள் ஒரு இந்திய நாட்டுடைய பிரஜையாக இருந்து செய்ய வேண்டிய கடமைகள். ஸோ சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்றது ஒன்லி டு சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. அண்ட் ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ்க்கு சில சிவில் ரைட்ஸ், சமுதாய உரிமைகள் கொடுப்பாங்க. லைக் ஆர்டிகல்ஸ் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 15, 16, 19, 29, 30 தவிர மற்ற எல்லா ஆர்டிகல்ஸுமே இட் இஸ் அப்ளிகபிள் போத் டு சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஆஸ் வெல் அஸ் ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ். ஆனால் எனிமி ஏலியன்ஸ்க்கு எந்த விதமான உரிமைகளும் இருக்காது. அண்ட் இந்திய நாட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரசிடெண்ட்டாக இருக்கணும். இந்திய நாட்டோட பிரசிடெண்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பை பர்த்தும் வந்து அப்ளிகபிள், பை நேச்சுரலைஸ்ட் மெத்தட்லேயும் அப்ளிகபிள். நேச்சுரலைஸ் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் நீங்கள் எலெக்ஷனில் நிற்க முடியும். வேரஸ் இன் அமெரிக்கா ஒன்லி பை பர்த் இஸ் அப்ளிகபிள், ஒன்லி இன் யூஎஸ்ஏ. பை பர்த் அப்படின்றது அமெரிக்க நாட்டில் அது மட்டும்தான் அப்ளிகபிள். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன். ஸோ ஷார்ட்டாக இதை நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வில் பி டீலிங் வித் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் அப்படின்றது. ஸோ லைக் இந்தியன் சிட்டிசன்ஷிப் சம்மந்தமாக இந்திய அரசியலமைப்பில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்காக பார்க்கலாம். அண்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூ சேனல் ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டாக எம்சிக்யூ ஆஸ்பெக்டில் நம்ம எல்லா விதமான விஷயங்களையுமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த சேனலும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனல் கம்ப்ளீட்டாக நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்காக இருக்கும், அது வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்காக இருக்கும். ஸோ உங்களுடைய நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே நேரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஸோ நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நியூ சேனல் இருக்கு இல்லையா ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன், அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஹோவர் இன் நீட் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபார்ச்சுனேட் லேர்னர்ஸ், அதான் நம்மளுடைய ஃபேமிலி இருக்கு இல்லையா, ஃபார்ச்சுனேட் லேர்னிங் ஃபேமிலி, உங்களுக்காக தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நான் தான் அட்மினாக இருக்கேன். அண்ட் நீங்கள் எல்லோரும் மெம்பர்ஸாக இருக்கலாம், சேட் பண்ணலாம். வேல்யூபிளான சேட், உங்களுடைய நீட்ஸ் என்ன, இட்ஸ் லைக் இம்பார்ட்டண்டான ஒரு டவுட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டவுட்ஸோட கிளாரிஃபிகேஷன், உங்களுக்கு இமீடியட்டாக ரிசல்ட் வேணும், இமீடியட்டாக உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை ஆகணும், இந்த மாதிரியான தகவல்கள், ஒரு விதமான லிங்க், நம்மளுடைய கம்யூனிகேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகுறதுக்காக இந்த வாட்ஸ்அப் குரூப் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான இன்வைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அட்டாச் பண்ணுறேன். யாருக்கு தேவைப்படுதோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க லைக் இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க அப்படின்றவங்க ஜாயின் பண்ணுங்கள். சேனலோட குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனேட் லேர்னர்ஸ் ஃபேமிலி அப்படின்னு தான் இருக்கும். ஸோ யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட தேவைகள் எதுவாக இருந்தாலும் ரிகார்டிங் ஸ்டடீஸ் நீங்கள் அதில் என்கிட்ட கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதர் சோஷியல் மீடியா லிங்க்ஸும் இருக்குது, லைக் டெலகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே. பட் நான் ஆக்டிவாக இருக்கிறது வாட்ஸ்அப்பில் மட்டும்தான். டெலகிராம் அண்ட் இது வந்து
டெய்லி ஒன்ஸ் மட்டும் தான் நான் செக் பண்ணுவேன். ஸோ அதனால் அதிகமாக அதில் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியாது. வாட்ஸ்அப் அப்படின்னா ஒரு டேயில் ஒரு த்ரைஸாவது நான் வந்து உள்ளே செக் பண்ணுறேன். ஸோ அதனால் ஒரு விதமான கம்யூனிகேஷன்ஸ் நமக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான ரெஸ்பெக்டிவ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது சம்மந்தப்பட்ட தனி வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.